ஆனந்தராகங்கிறது என்னோட லைஃப்லேயே பர்சனலி இருக்கட்டும் இல்லை நான் ஆன் ஃப்ரேம் இருக்கட்டும் நிறைய சேஞ்சஸ் கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட் இது. ஸோ எனக்கு எல்லாமே இருந்த ஒரு ப்ராஜெக்ட். நாங்கள் அழுதுருக்கோம், சண்டை போட்டிருக்கோம், நிறைய பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அடித்தடி சண்டைகள் எல்லாம் போட்டிருக்கோம், நிறைய ஃபைட் சீக்வன்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட் ஆனந்தராகுதா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டு வந்து நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால எல்லா மூமெண்ட்ஸும் அன்ஃபார்கெட்டபிள்னு தான் சொல்லலாம். பிகாஸ் ப்ராஜெக்ட் இப்போ முடிய போகுதுங்கிறப்போ எல்லாமே உட்காந்து ஒரு நாள் நாங்கள் ரீகால் பண்ணப்போ அந்த எல்லா மூமெண்ட்ஸும் வந்து ஸ்பெஷலாக தான் தெரியும். ஆக்சுவலாக அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து நான் ஹீரோன்னு எனக்கு சொல்லப்பட்ட அந்த மூமெண்ட்டு தான். ஏன்னா லைஃப்பில் வந்து சன் டிவிங்கிறது வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து சீரியல்களில் நம்பர் 1. நான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ அதுவும் சன் டிவியில் அப்படின்னும் போது அதுதான் ஃபஸ்ட்டு அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட். அதிலெல்லாம் வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு சீன் என்ன அப்படின்னா, மொத்தமாக வந்து அழகு சுந்தரம் வந்து இந்த சொத்தெல்லாம் இழந்து இந்த வீட்டை விட்டு வெளியில் எங்களை அனுப்புவாங்க. அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நகை போட்டுட்டு காசை பற்றி கவலை இல்லாமல் எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் ஈஸு அம்மா அம்மா அம்மான்னு சுற்றிட்டே வந்த டயத்தில் ஒரு கட்டத்தில் இதெல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமேல் உங்களுக்கு வந்து இந்த சொத்து கிடையாதுன்னு சொல்லி அனுப்பும்போது அந்த ஷாட் பார்த்திங்கன்னா தெரியும். நாங்கள் அந்த ஷாட் எடுக்கும்போது அப்படி இப்படின்னு அது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைமு. பட்டு நேச்சராகவே வந்து அந்த டைம் வந்து ரொம்ப டார்க் ஆகிடுச்சு.